என்ன இது சிக்கன் வந்து காராசேவ மாதிரி மெல்லிசா. உங்களை திருத்தவே முடியாதுங்க. நீங்க இப்படி தினம் குடிக்கிறதுனால தான் உங்களை கண்டாலே எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நாங்க தினமும் இப்படி குடிக்கிறதுனால தாண்டி உங்களை கண்டாலே எங்களுக்கு பிடிக்கும். ஆமா, இப்படி சொல்லி சொல்லி தானே 20 வருஷமா ஏமாத்திட்டு இருக்கீங்க. 20 வருஷமா ஏமாத்துறமா? சரி குடிய நிறுத்திடுறோம், அதுக்கு பதிலா வேற பழக்கத்தை வச்சுக்கோமா? நீங்க வேற ஒரே அடியா நிறுத்திடாதீங்க, அளவா குடிங்க. நான் சொல்றேன். அஞ்சா பத்தா? நாளைக்கு இட்லி கருவாட்டு குழம்பு சின்ன சில்லில் இருந்தா நாளைக்கு நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ் எங்க இருக்க? என்னது வேட்டியை வெட்டி தச்சிட்டாங்க? மூடு மூடு. உங்க சின்ன மாமனை எதுக்கடி வம்புக்கு இழுத்தீங்க? பெரிய மாமா வேற பாத்துட்டு போயிருக்காரு. கேக்குறல, சொல்லுங்கடி. சின்ன மாமனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஜமீன் சொத்துல பாதி வந்துரும், அதனால எங்க போனாலும் விடாதன்னு அப்பா தான் சொல்லுச்சு. உங்க அப்பா விவரம் இல்லாதவரு, அவர் எங்க உனக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு, அதனால உங்க சின்ன மாமனை விடாம துரத்துன்னு எங்க மம்மியே டைரக்டா சொல்லுச்சு. பெரிய மாமனுக்கு வர கோபத்துக்கு வந்தா என்ன நடக்குமோ? கருமம் கருமம். அவர் வரதுக்குள்ள சீக்கிரம் படுங்கடி. என்ன சுறுசுறுங்குது? எங்க அவங்க ரெண்டு பேரும்? அவன் தான் ரோட்ல ஆடிக்கிட்டு இருக்கானா? இவங்களும் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்களே, ஊரே வேடிக்கை பாக்குது. அவர் ஆடினாரா? இவங்களும் சேர்ந்து ஆடினாங்களா? ஆனா ஊரே வேடிக்கை பாத்துச்சா? நீங்க பாத்தீங்களா? நீ ஆடிக்கிட்டு இருக்க? நான் எங்க ஆடுறேன், நீங்க தான் ஆடுறீங்க. வயசாக புத்தி வரும்னா புத்தி போய்கிட்டு இருக்கு. யாருக்கு? உங்களுக்கு தான். சரி, வெளியே குடிச்சா மான மரியாதை போங்கறனால வீட்டுக்குள்ள குடிக்க சொன்னேன். அதுக்காக எப்படியா? அது நான் இல்ல மாப்பிள்ள, இவன் தான் ஏதோ ஒண்ணு. நிறுத்துங்க. பொடி இல்ல, அதுக்கு என்ன? அட மானங்கட்ட ஜென்மங்களா, சும்மா இருங்க. அவ குடிச்சதுக்கு பதிலா பையன் எடுத்து குடிச்சிருந்தா என்ன ஆகுறது? கர்மம். உங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு முழுங்கவும் முடியல, கசக்குதுன்னு துப்பவும் முடியல. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். உங்களுக்கு பெரிய தண்டனை கொடுங்க. வாரிசு பயந்து தானே ஆகணும். என்ன தலைவலியா? ராவா குடிச்சா அப்படிதான். நாங்க அவரு படிச்சிருக்காளம், படிச்சு எம்ஏ. ஜின்னுக்கும் தண்ணிக்கு வித்தியாசம் தெரியல? ஜின்னுக்கும் தண்ணிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை எம்ஏ படிக்கும் போது சொல்லி கொடுக்கல. திருட்டு மொழி முடிச்சுட்டு இருக்கீங்களே, கல்யாண வயசுல பொண்ணு இருக்காங்க, கொஞ்சமா பொறுப்பு இருக்கா? பொறுப்புன்னா தின்னு தொலைங்க. சாப்பிட சொல்லிட்டாரு. சாம்பார் எடுத்து இந்த பார், நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போனீங்க, இடுப்புல ஒடிச்சிருவேன். இந்தா நான் இவங்களுக்கு இப்பயே மாப்பிளை பாக்குறேன். என்னடா எல்லாரும் தட்டுக்கையுமா வந்திருக்கீங்க, என்ன சமாச்சாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வரக்காடு கன்சாமி பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோமுங்க. யார் வீட்டுக்கு வந்து யாரா பொண்ணு கேட்கிறா? இவர் நம்ம ஊமச்சியை விரும்புறாரு, அதனால பொண்ணு கேட்டு வந்திருக்காரு.
மனுஷனுக்கு கெட்ட நேரம் எப்படி வேணாலும் வரலாம்டா. கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல நிறுத்திட்டு டைலாக பேசுறீங்க, இப்படியே ஓடிடலாமா? ஏ கன்சாமி, ஊமை பொண்ணை கட்டிக்க வரல, உங்க வீட்டு பொண்ணத்தான் கட்டிக்க வந்தேன்னு ஏதாவது வாயை கைய விட்ட நாம எல்லாருமே கூண்டோட போய் சேர்ந்துட வேண்டியதான். கையில கவனிச்சியா துப்பாக்கியா? சாதாரண துப்பாக்கி இல்லடா, காட்டியாணி சொல்ற துப்பாக்கிடா. ஒரு வேற தப்பாது, எடுத்து சொல்லு. இதனால சமூகத்துக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, பேசாம அந்த ஊமை பொண்ணையை கட்டிக்க உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். என்ன அதை நான் ஆமோதிக்கிறேன். ஏன் பயப்படுற கந்தசாமி? நீ உண்மையிலே பெரிய மனுஷன் தான். இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு, தட்ட மாத்திக்க. நாளைக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடும். சந்தோஷம் தானே? எங்களுக்கெல்லாம் பரிபூர்ண சந்தோஷமுங்க. பாருங்க, சந்தோஷத்துல மாப்பிள்ளை கூட வாயே வரலீங்க பொண்ணு மாதிரி. ஒரு மனுஷனுக்கு அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமைகிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம வரக்காடு கந்தசாமி மூச்சுக்கு முன்னோட வர சொல்லிக்கிட்டே இருப்பான், பொண்டாட்டிங்கிறவ குண்டதெல்லாம் நிமிரக்கூடாது, வாயே பேசக்கூடாதுன்னு. அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமைஞ்சதுல நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு மகிழ்ச்சியோட மைக்ல தெரிவிச்சுக்கிறேன். பொண்ணு மாப்பிள்ளைக்கு மொய் எழுதுறவங்க எல்லாம் எழுதிட்டு அவங்க வீட்டுல போய் வட பாயசத்தோட சாப்பிடுங்கன்னு மகிழ்ச்சியோட மைக்ல அறிவிச்சுக்கிறேன். மங்களாபுரம் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் அம்மா ஒரு குத்து விளக்கு, அந்துவட்டி கருப்பாயி ஒரு பெரிய அண்டா, ஆப்பக்கடை அர்க்காணி ஒரு சில்வர் குண்டா ஒண்டா. இப்ப மாப்பிள்ளைக்கு மொய்ங்க. வரக்காடு கந்தசாமியோட பாடி கார்டுகளான இவங்க 4 பேருமே 1 மாச சம்பளத்தை மொய் பழமா எழுதுறாங்க. 3 மாச சம்பளம் பாக்கிங்கிறத இந்த மைக்ல தெரிவிச்சுக்கிறேன். ஆக மொத்தம் வரக்காடு கந்தசாமிக்கு நீங்க எல்லாம் மொய் வச்ச வகையில வரவு 12,500 ரூபாய். அதுல எந்த கொசுரும் கிடையாது. அதே மாதிரி கந்தசாமி ஊருக்குள்ள திருப்பி தர வேண்டிய பாக்கி தொகை 58,500 ரூபாய். அதுல எந்த பிசுரும் கிடையாது. இத மைக் மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப பெருமையோட இருந்துங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க வாங்கம்மா. வணக்கம் வணக்கங்க. நல்லா இருக்கியா? எங்க பாவம் தாத்தா வரலையா? தாத்தா அவசரமா ஊருக்கு போயிருக்காரு. அப்படியா? சரி சரி வாங்க. எல்லாருக்கும் நீங்க தெளிக்கிறீங்க, உங்களுக்கு நான் தெளிக்கிறேன். நல்லா இருக்கு. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம்மா. எங்க இந்த நாதிரி பிள்ளைகள் போயிட்டு வாங்க, நமக்கு 1008 வேலை இருக்கு. வாங்க வாங்க. வணக்கம். எங்கம்மா சத்தியம் இல்லை? கோயம்புத்தூர் போயிட்டு வந்துருவாருல்ல? வந்துருவேன். அண்ணி கூட சக்கரக்க பேபி. Beautiful color, yeah. அச்சயா. Wish you happy married life. How fantastic. சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் நமக்கு சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் கிழிகள் நனைவதில்லை. வணக்கம் வணக்கம். வாங்க. கொஞ்ச நேரமே எங்கடா பாருங்க. எந்த மொழியில பேசணும்? இங்கிலீஷ்ல பேசணுமா? யூ bloody bunch of buffoons. हिंदी में பேசணுமா? तो जूते पड़ेंगे दिमाग के खजाने आएगा. செருப்பு பிஞ்சிடும் நாய்ங்களா. மைண்ட் இட்.
அண்ணே வேணாண்ணே நீங்க எப்படா சண்டை போடுவீங்கன்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. டேய் அண்ணி ஏதோ கோமா பேசிட்டு போறாங்களா? அவனுக்கு தப்பா பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணே இது கல்யாணம் விடுங்க. நீங்க என்ன பண்ணாலும் உங்க அண்ணன் கிட்ட போய் தப்பா போட்டு கொடுத்துருவாங்க. ப்ளீஸ் வேணாண்ணே. கூச்சப்படாம வேணுங்கிறத கேட்டு சாப்பிடுங்க. என்னம்மா தங்கராஜ், என்னப்பா எங்க அங்க போற? இப்படி வா 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 உட்காரு. சாப்பிடு. நமஸ்காரம். உட்காருங்க. இதுக்கு தான் நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். கண்ட முன்னாடி நான் உட்கார வேண்டிய நிலைமை வந்துருச்சு பாரு. நான் போறேன், சீக்கிரமா வந்து சேருங்க. வாங்க புளி வெட்டின சாம்பார் ஊத்துங்க. என்ன சாம்பார்? முள்ளங்கியா? ஊத்துங்க. கையில கொஞ்சம் ஊத்துங்க. பிரமாதம். ஏன்பா மெனுல பாதாம் அல்வான்னு போட்டிருந்தீங்க, இங்க மைசூர் பாக் வச்சிருக்கீங்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 6 பார்சல் பண்ணிடு, வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். ஏண்டா அம்பி? கம்பி ஆத்துல இருந்தே இலை கொண்டாந்தியா? இவனுக்கு யாரா இலை போட்டது? சப்பனிய. உன்ன நான் கேட்கலை. நான் உங்ககிட்ட சொல்லல. நீ யாரா? மாப்பிள்ளை இருக்காருல்ல, மாப்பிள்ளையோட சித்தப்பாவோட மச்சினச்சியோட மருமகளோட தம்பி பையன். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை சொல்லட்டுமா? வேணா கர்மம். அது என் தம்பி பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கான். குடும்பமே இப்படித்தானா? எனக்கு ஒரு சந்தேகம். வரும்போது ரிசப்ஷன் வழியா தான் வந்தீங்களா? ஏன்? இல்ல யாரோ இடிச்சு 2 பேரும் சரிஞ்சு கீழே விழுந்துட்டாங்களா? அதான் கேட்டேன். இதை சாப்பிடறதுக்கு இங்க வரணுமா? வீட்லயே உட்காந்து 4 பேருக்கு வாயில போட மாட்டாங்களா? கிளி குத்துறமா இங்க உட்காந்து கொத்திட்டு இருக்கீங்க. என் இலைய பாக்காதீங்க, உங்க இலைய பார்த்து சாப்பிடுங்க. அம்மி ரசம் இருக்க? ஒரு ஜக்ல ரசம் உண்டா? அபிஷு வாடாங்க. என்ன இது? என்ன தெரியுமா? சாம்பார் சாமி. சாம்பாரா? எனக்கு தெரியாதா? இந்த சட்டை வேலை என்ன தெரியுமா? இது எங்க எடுத்து தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? சார் என்ன சார் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? சாம்பாரை கொட்டிட்டான் ஓய் மேல. ஒரு சொட்டு சாம்பார் வந்திருக்கு, சொட்டு நீல மாதிரி ஒரு சொட்டு சாம்பார். இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே. ஓய் நான் யாருன்னு தெரியுமா? ஐயா? என்ன குன்னக்குடி வைத்தியநாதனுடைய பையனா? இல்ல, பாலக்காடு மணியரோட மருமகனா? செம்பை வைத்தியநாத பாகவதரோட பக்கத்து வீடா? என்ன ஓய் அடிக்கின்றே போறேன். வேற என்ன? இவெல்லாம் எனக்கு தெரிஞ்சவா. உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அவங்கள தெரியும். அவங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நன்னா தெரியும். எப்படி? அவளுக்கெல்லாம் நான் தான் ஐயா. என்ன பண்ண? சமையல் பண்ணுவேன். நல்லது. செருப்பு பிஞ்சிருன்னு சொன்னியே, பாச தெரியாதுன்னு பாத்தியா? இப்போ சேலை பிய போகுது. அண்ணே வீட்டுக்கு போங்க, வண்டியில ஏறுங்க.
கல்யாணத்துக்கு வந்த இடத்துல பொண்ணு மாப்பிளைய பார்த்தோமா, விருந்து சாப்பிட்டோமா, மொய் வச்சமான்னு இல்லாம கல்யாணத்துக்கு வந்த விருந்தாடி பசங்களை கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கான் இந்த தங்கராஜ். இதே தங்கராஜ தவிர வேற யாராவது இப்படி நடந்திருந்தா நடக்கிறதே வேற. நியாயம் பேசுறதுக்கு வந்தாச்சு, அதை விட்டு நடக்கிறது வேற நடக்கிறதுன்னா எங்களுக்கு பேசுறீங்க. இப்படி சொன்னதுக்கே உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. உங்க ஊர்ல இப்படி ஒரு விசேஷம் நடந்து அதுல ஒருத்தன் சில்லறத்தனமா நடந்துட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா ஐயா? ஏய் சில்லறை பேசுன ரவீந்திரம் வந்து இந்த எருமப்பட்டி கரெக்டே இதே பழமா போச்சு. ஏய் ஊரை பத்தி எருமப்பட்டி கிருமப்பட்டின்னு கேவலமா பேசுனீங்க, சுத்தப்படாது. ஏய் உங்க ஊர் பேரை தாண்டா எருமப்பட்டின்னு சொன்ன எருமை. அடிதடினா இங்க யாரும் யாருக்கும் சாச்சவங்க இல்ல. அந்த எண்ணத்தோட நாங்க யாரும் இங்க வரல. உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே என்னால எதுவும் பண்ண முடியும். சக்திவேலு தம்பி முகத்துக்காகத்தான் நான் உங்க ஊர் தேடி வந்திருக்கேன். தங்கராஜ் ஏன் அடிச்சான் கேட்டு சொல்லுங்க. தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேட்கிற தங்கராஜ் தம்பியே இப்படி கையை நீட்டி அடிச்சிருக்குதுன்னா அங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். கரெக்டுயா. ஊருக்கே உதாரணமா இருக்கிற தங்கராஜ் தம்பி அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கும் ஒரு காலம் தரப்படாதுங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இதை சொல்றேன். இருந்தாலும் அட என்னமா இருந்தாலும் போனாலும் எதுக்காக அடிச்சான்னு கேட்டு சொல்லுவீங்களா? அவனுக்கு போய் சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு. சரி சரி சரி, இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லித்தானே ஆகணும். தங்கராசு, கல்யாண வீட்டுல என்ன நடந்துச்சு? நீ அந்த பசங்க அடிச்சியா? மாமா, அவங்கள நான் அடிச்சேன். தயவு செஞ்சு ஏன் அடிச்சேன்னு மட்டும் கேட்காதீங்க. அடிச்சேங்கிறத பெருந்தன்மையா ஒத்துக்கிற நீ ஏன் அடிச்சேங்கிறதையும் பஞ்சாயத்துல சொல்லித்தானே ஆகணும். அதான மரியாதை. பெரியவங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. மாமா, நீங்களே என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு எதுக்காக அடிச்சேன்னு மட்டும் கேட்காதீங்க. பஞ்சாயத்துல என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். அவனா சக்கரவர்த்தி கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அட என்னமாமா பெரியவங்க நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எரும மாதிரி பதில் சொல்லிக்கிட்டே இருக்கானே, என்ன போய் பொறுமையா இருக்க சொல்றீங்களே? எதுக்காக அடிச்சாலும் சொல்ல போறானே இல்லையா? மாமா, நான் தண்டனைக்கு தயாரா இருக்கேன். என்னடா திமிரா? கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு கொழுப்பு உனக்கு, உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும். உன்னை கேட்கறதுக்கு ஆளுல நினைச்சுக்கிட்டியா? ஏண்டா எங்க தப்பு இருந்தாலும் போய் தட்டி கேப்பீங்களாமே? அது என்னமோ காலத்துக்கு சுத்தி சுத்தி அடிப்பியாமே? ஏய், ஏடி நீ பாத்திருக்கியா? தாங்க மாட்ட, பிச்சிரும் பிச்சு. சொல்றா, எதுக்கிட்ட அடிச்சா? சொல்றா, ஏண்டா அடிச்சா? ஏ ராஸ்கல், நான் கேட்டுக்கிட்டே இருக்கல. சொல்றா. ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையாடா? சொல்றா. யாரே போய் அடிக்கிறியே? தைரியம் இருந்தா என்ன அடி? அண்ணா என்ன அடி? அண்ணே, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா செத்து போயிட்டார். நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் அம்மாவோட முகத்தை கூட பார்த்ததில்ல. ஒண்ணு அப்பா அடிச்சு வளர்த்திருக்கணும், இல்ல அம்மா அரவணைச்சு வளர்த்திருக்கணும். இந்த ரெண்டு பாக்கியமே எனக்கு இல்லனே. இப்ப நீங்களாவது அடிக்கிறீங்கிற சந்தோஷத்துல அடி வாங்கிட்டு இருக்க என்ன போய் அடிடா அடிடான்னு சொல்றீங்களே. அண்ணன் கூப்பிட்டா உன்னை கொண்டு விடுவேன். கொண்டு உனக்கு என்ன அருகதை இருக்கு என்ன அண்ணன் கூப்பிடுறதுக்கு? சொத்துக்கு ஆசைப்பட்டு கட்டின புருஷனையே கொன்ன ஒரு கொலகாரிக்கு பிறந்த நீ என்ன அண்ணன் கூப்பிடுறியா? வேலைக்காரனு கூட பார்க்காம வீட்டுக்காரி ஆக்கினாரே எங்க அப்பா, அந்த நன்றி கெட்ட நாய்க்கு பிறந்த நீ என்ன அண்ணன் கூப்பிடுறியா? சொத்துன்னு கேட்டிருந்தா எங்க அப்பா எவ்வளவு எழுதி கொடுத்திருப்பாரு. அநியாயமா கொண்டுட்டீங்களே. சொத்தையும் சுருட்டிக்கிட்டு எவன் கூட ஓடி போறதுக்கு திட்டமிட்டு உங்க அம்மா.
கடைசியா ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. எங்க அப்பாவுக்கு மகனா பிறந்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இன்னும் இந்த ஊருக்குள்ள விட்டு வச்சிருக்கேன். ராஸ்கல். அடிச்ச கையை இப்படி வலிக்கும் போது அடிப்பட்ட உடம்பு எப்படி இருக்குன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? ராமாயணத்துல அண்ணியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக தம்பி லக்ஷ்மணன் தரையில கோடு கிழிச்சாரு. ஆனா இங்க என்னடான்னா அன்னைக்கு நடந்த அவமானத்தை சொல்றான்னு சொல்லி அண்ணனே தம்பி உடம்பு பூரா கோடா கிழிச்சிட்டீங்க. என்ன சொல்ற? கல்யாண வீட்டுல 4 காலி பசங்க எங்ககிட்ட அசிங்கமா நடந்துக்கிட்டாங்க. அத கண்ண பார்த்து அவரு சும்மாவா இருப்பாரு? அத பஞ்சாயத்துல வச்சு கேட்டா எப்படி சொல்வாரு? இருங்க, இப்படி ஏதாவது ஏடா கூடமா நடந்துடக்கூடாதுன்னு தான் அதை உங்ககிட்ட மறைச்சேன். ஆனா அதுவே அவருக்கு அவ்வளவு பெரிய தண்டனை வாங்கி கொடுத்துருச்சேன்னு நினைக்கிறப்போதான் எனக்கு வருத்தமா இருக்கு.